தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அகந்தை கொண்டு அழியாதே மனமே. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனம் அடைவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்குள்ளாக பெருமை, செருக்கு, மேட்டிமை போன்ற எண்ணங்கள் காணப்படுகிறதா? தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்கிறதே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நம்முடைய வாழ்வில் நாம் மற்றவர்களுக்கு உரிய கனத்தை செலுத்தும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? நம்மை பெற்றவர்களுக்கு, நம்மோடு வாழும் முதியவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நாம் உரிய கனத்தை செலுத்தி தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? தேவன் மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். பெருமையும் அகந்தையும் கொண்டவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறதே. நம் வாழ்விலும் நம்மை நாம் அவரிடத்தில் தாழ்த்துவோம், நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தம்மைத்தாம் முழுமையாக சிலுவையில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஜீவ பலியாக தம்மை தாழ்த்தி சிலுவையில் ஒப்பு கொடுத்து தம் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து பரலோக ராஜ்யம் சேர்த்தார். அவர் அற்புதம் செய்தவர், அதிசயம் செய்தவர், தேவகுமாரனாக தேவ ஆவியினாலே அபிஷேகம் பெற்றவராக வல்லமை மிக்கவராக இருந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். தேவன் அவரை தம் மகிமையினாலே உயர்த்தினார். பரிசுத்த ஜீவ பலியாக அவரை ஏற்றுக்கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்வில் அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவர் நமக்கு அளித்த கிருபைகளை உணர்ந்தவர்களாக நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தேவன் நமக்குள் மகிமைப்பட கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக நாம் வாழ்வோம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஒருவரே மகா பெரியவர், தேவன் ஒருவரே மேன்மையுள்ளவர், அவர் ஒருவரே கனத்திற்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர். நம்மை நாம் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம், பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம். ஆமீன்.